இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான தட்டைப்பயிறு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பயிர் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த பயிர் வீட்டுக்கு குழம்புக்காக நான் வாங்கியிருக்கும்போது இதை நான் வீட்டில் கார்டனில் போட்டிருந்தேன். இப்போ அது அழகாக கொடி மாதிரி படர்ந்து கொத்து கொத்தாக காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த காயெல்லாம் நான் பறித்து ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா பறித்து சேர்த்து வச்சுட்டு இப்போ அதை நான் குழம்பு வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கிட்டேன். இதை தனியாக ஒரு கடாயில் வந்து வேக வச்சிடணும். தனியாக தண்ணி ஊற்றி அதை வேக போட்டுட்டு ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கடுகு போட்டு வெந்தயம் போட்டு ஒரு கையளவு பூண்டு போட்டு வதக்கி விட்டுருங்க. சின்ன வெங்காயம் கை போட்டுக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. முழுசாகவே போட்டுட்டேன். கத்திரிக்காய் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இது தனியாக அந்த பயிரை நான் வந்து வேக வைக்கேன். அது தனியாக வேக வைக்கும்போது நல்லா வெந்து வந்துடும். இது கூட போடக்கூடாது. இப்போ பாருங்கள், இதில் வந்து நல்லா முருங்கைக்காய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து தக்காளி 2 நல்லா அரைச்சி ஊற்றிக்கோங்க. அரைச்சி ஊற்றும் போது கிரேவி சூப்பராக இருக்கும். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ வீட்டு குழம்புத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. புளி அதிகமாயிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தேங்காயும் ஊற்றிட்டேன். இப்போ இந்த பயிர் நல்லா வெந்து வந்துட்டு இதையும் இது கூட சேர்த்துடலாம். நல்லா குழம்பு கொதித்து வெந்து வந்ததும் சிம்மில் வச்சு நல்லா வற்ற வச்சு ஆஃப் பண்ணிடுங்க.